மீன் குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க 2-3 நடை என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஏற்கனவே நிறைய நான் வந்து அரைச்சு ஊத்தின மீன் குழம்பு நார்மலா எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இது நார்மலான மீன் குழம்பு தான். சமைக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு டீ போட்டுட்டேன். டீ போட்டதான் அடுத்த வேலை எனக்கு ஆரம்பிக்கலாம். அதுவும் முக்கியமா கம்பெனில வெஜிடேரியன் இருக்காங்க. அதனால நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி டீ போட்டு கொடுத்தாதான் நல்லது. டீயை போட்டு கொடுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துட்டு வடகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூட தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தேவைப்பட்டா உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடணும். நம்ம வீட்டுல மீன் குழம்பு எப்பொழுதும் தண்ணியா இருக்காது, கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு இது வந்து பொடி மீன் தான். பொடி மீனுக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்கும். கொஞ்சமா வெறும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு மாங்காய் சேர்த்து மாங்காய் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல வந்து கிழங்கா மீன்லாம் பொடி மீன் தான். இதுல இன்னும் 2-3 மீன் சேர்த்து இருந்துச்சு, அது பேர்லாம் டக்குன்னு வரல. எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே 2 கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சின்ன மீன் தானே, ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை. வாங்கின மீன்லையும் கொஞ்சமா எடுத்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த முறை வந்து புதினாலாம் போட்டு வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆனா இதோட ரெசிபி நான் எடுக்க மறந்துட்டேன். இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.